நண்பர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நான் உங்கள் எல்லார்கிட்டையும் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டையும் மனசு திறந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு சனியம் பிடிச்சவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேனேன்ட்டு அந்த ஏற்கனவே அந்த ஜூலி பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன் நம்ம சேனலில். ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இன்னைய ஷோவை பார்த்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையாக மனசு திறந்து சொல்கிறேன். நான் அந்த போன வீடியோ போட்டு ஜூலிக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 என்ன மன்னிச்சிருங்க. வேண்டாம், நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன ரீசன் அப்படின்னா, ஏன் திடீர்னுனா இன்னைய ஷோவில் ஜூலி பண்ண பிஹேவியர், அவளை விடுங்க, அவளை ஃபர்காட் பண்ணிட்டேன் நான் டோட்டலாக. அவளுடைய லைஃப் வெளியில் வந்தால் தான் ஷீ ஹாவ் டு லேர்ன் வாட் ஷீ டிட். அவள் கண்டிப்பாக கற்றுக்கணும். ஆனால் அந்த கன்ஃபெக்ஷன் ரூமில் உட்காந்துட்டு அந்த ஓவியா அழுதா இல்ல, அதுக்கப்புறம் இதை தாண்டி ஒரு வாழ்க்கை நம்மளுக்கெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. நம்ம வாழ்ற வாழ்க்கை பெஸ்ட். சீரியஸா அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணப்போ ஜூலியோடைய ஓவியோடைய ஹேட்டர்லாம் கிடையாது. எனக்கு ஆரம்பத்திலேருந்தே ஓவியோடைய ஃப்ரம் த பிகினிங் ஃபர்ஸ்ட் ஷோலேருந்தே எனக்கு ஓவியானா ரொம்ப பிடிக்கும். பட் இந்த பொண்ணுடைய வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சார்பாக ஒரு முதல் வீடியோ நான் விட்டுருந்தேன். ஆனால் இப்போதான் புரியுது, அந்த பொண்ணுடைய வாழ்க்கைலாம் அழிஞ்சு நாசமா மண்ணோட மண்ணா போகணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். அதாவது இந்தியாவில் விட இங்கே நாங்கள் 1 மணி நேரம் லேட்டாக தான். ஆக்சுவலாக நான் அங்கே ஹாங்காங்கில் இருக்கேன். நான் இந்தியாவை விட 1 மணி நேரம் லேட்டாக தான், 2.5 மணி நேரம் லேட்டாக தான் அந்த நிகழ்ச்சியை எங்களால் பார்க்க முடியும். ஆனால் அதையும் மீறி நாங்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு பல விதமான வெப்சைட் எல்லாம் நோண்டி எப்படியோ நாங்க லைவா பார்த்துட்டோம் அந்த நிகழ்ச்சியை. இன்னைக்கு ஓப்பனா மனசு திறந்து சொல்றேன், ஓவியாக்காக தமிழ்நாட்டில் ஒரு நடிகன் கூட ஈக்குவல் கிடையாது. அதாவது ஓவியாக்கு ஈக்குவலா ஒரு நடிகன் கூட கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ரியல். எல்லாருமே கண்ணில் கிளிசரின் போட்டு அழுதுருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அழுததை கூட காட்டிக்காம ஒரு ஹீரோயின் இருந்திருக்கா. அதாவது இன்னைக்கு வையாபுரி அழுதாப்புல, நிறைய பேர் அழுதாப்புல. ஆனா இன்னைக்கு ஓவியா அழுதது ஹோல் தமிழ்நாட்டையும் கண்டிப்பா சொல்ற ஈரம் இருக்கிற மனசுல கொஞ்சம், அதாவது எவ்வளோ அரகண்ட்டுக்கும் இந்த ஓவியா அந்த கன்ஃபெக்ஷன் ரூம்ல உட்கார்ந்து அவளுடைய ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது வார்த்தை இல்லை மக்கள், சீரியஸா வார்த்தை இல்லை. ஸோ நான் போன பதிவீட்டுக்கு நான் மனத்திறந்து ரொம்ப எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க.